கிராஜுவேட்ஸோட லைஃப் ஸ்டோரி போட்டிருந்தாங்க. அது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட். எம்பிஏ பண்ணிட்டு என்ன போறாங்க நம்ம ஆளுகள் எல்லாம்? ஒன்னா அமெரிக்கா போறாங்க, இல்லைன்னா இன்ஃபோசிஸோ விப்ரோ இந்த மாதிரி கம்பெனி, பெரிய கம்பெனி. இவர் எம்பிஏ பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாரு? எந்த கம்பெனி திறந்தாரு? எந்த கம்பெனி? டாய்லெட். யாரு சொன்னது? வெரி குட். அதான் நீங்க முன்னாலே வந்து டாய்லெட் கம்பெனி திறந்தார். மொபைல் டாய்லெட்ல அதுல படம் இருக்கு, பிரிவென்ஷன், ஹெல்த், நியூட்ரிஷன். He opened mobile toilet business in Bombay and Pune. Thousands of mobile toilets. They are making crores of collection every day revenue. ஏன்னா இன்னைக்கு mobile toilet hygiene. People who don't want to pass motion on the road, pass urine on the road, if mobile toilet is available. அதுக்கு 50 காசு ஒரு ரூபாய் 2 ரூபாய் கொடுக்கறது ரெடி இருந்து அந்த மார்க்கெட் டேப் பண்ணிட்டு இருக்கா ஹைஜீன்ல. இமேஜின் ஸ்பிர்லினுக்கு என்ன டிமாண்ட்? ஸ்பிர்லினுக்கு என்ன டிமாண்ட்? அதுக்கு 2 பீப்புள், அவர் பேரு ரிஷிகேஷ் ஹும்பேந்து, எம்என்சியில ஒர்க் பண்ணி வெளியே வந்து மொபைல் டாய்லெட் ஸ்டார்ட் பண்ணி நாவல் ஹெல்த் கேர். They are trying to address the need for sanitation for both urban and rural areas with their plan to set a chain of mobile toilets. Monetization, he says, will be through advertising outside the toilets and generation of compost in cities, biogas in villages. Imagine பண்ணுங்க எந்த மாதிரி செக்டர். இன்னைக்கு ஹெல்த் அண்ட் சானிடேஷன்னா மொபைல் டாய்லெட்டுக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு கம்பெனிஸ் இருக்கு, கார்பரேட் செக்டர் இருக்கு. மினரல் வாட்டருக்கு விடுங்க, இன்னைக்கு எவ்ரிபடி இன்வெஸ்டிங் ஆன் வாட்டர். வை? there is demand. What is the demand for? Spirulina, Ganoderma. Imagine, most precious. இந்த மார்க்கெட் நம்ம இன்னும் தொடவே இல்லை. மார்க்கெட் தொட்டு பார்க்கிறதுக்கு நிறைய பேர் தமிழ்நாட்டுல வேணும். தொட்டு பார்த்துட்டா போதும், மார்க்கெட் எங்கே போகுது? மார்க்கெட் இருந்தவனே இப்ப தொடல. இப்ப உங்களே யாரும் இன்னும் மார்க்கெட் தொடல. தொட்டு இருந்தீங்கன்னா சிராஜ் மாதிரி நீங்க 3 லட்சம் சம்பாதி. சிராஜ் தொட்டார், அவ்வளவுதான் 3 லேக் சம்பாதிக்கிறதுக்கு. இன்னும் பிசினஸ் பண்ணார்னா 10 லட்சம் சம்பாதிக்கிறார். என்டர்பிரைஸ் பில்ட் பண்ணார்னா 100 lakhs he will earn per month, 1 crore. என்டர்பிரைஸ் பில்ட் பண்ணார். தொட்டதுக்கு அவர் கொஞ்சம் தொட்டு பார்த்தாரு, கேரளால தொட்டு பார்த்தாரு ஸ்பிர்லினா வச்சுட்டு, அதுல 3 lakhs இன்கம் போச்சு. நீங்க பண்ணலன்னா நீங்க இன்னும் தொட்டு கூட பார்க்கல. அது டெஃபினட். அது ஐ நோ ஆஸ் எ நெட்வொர்க். புரிஞ்சுச்சா? இமேஜின் வாட் இஸ் த டிமாண்ட் ஃபார் த ப்ராடக்ட். அப்படியாது இன்னைக்கு இந்த செக்டர்ல உங்களுக்கு அன்லிமிட்டட் இந்தியன்ஸ். ஏன் பிரிவென்ஷனுக்கு டிமாண்ட் இருக்கு? ஹெல்த்ல என்ன இருக்கு? இந்தியாத செலவு புள்ளி விவரங்கள் உங்க முன்னாலே நான் வைக்கிறேன். எவ்வளவு பேட் சிச்சுவேஷன்ல இருக்கும். நான் சொன்னேன் இந்தியால 10,000 குழந்தைகள் சொல்றேன். நிறைய என்ஜிஓஸ் ஆர் நவ் ஜாயினிங். மால் நியூட்ரிஷன் அனிமே தடுக்கிறது. டெல்லியில சைனிக் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன், ரிட்டையர்டு சைனிக் சோல்ஜர்ஸ் அசோசியேஷன் இருக்கு. அதோட சீஃப் சேர்மன் லெப்டினன்ட் கர்னல் ராகேஷ் ராணா, அவரு recently he joined IMSAM organization to promote spirulina against malnutrition. IMSAM உங்களுக்கு தெரியும், intergovernment mission for against intergovernmental mission for against, yes, spirulina against malnutrition. IMSAM நீங்க one organization international level under UNESCO, UNO, WHO அந்த சப்சிடியர்ல வந்து இன்னைக்கு அந்த அளவுக்கு அண்டர் நியூட்ரிஷன் ஆர் மால் நியூட்ரிஷன் அனிமையாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னா, இமேஜின் இன்னைக்கு இந்தியா பங்களாதேஷோட நேபாளோட பேட் கண்டிஷன்ல இருக்கு மால் நியூட்ரிஷன்ல. மிஸ்ஸஸ் மல்லிகா பத்ரிநாத் அப்ப கேட்டாங்க மால் நியூட்ரிஷன் இது. அதுதான் மேடம், மால் நியூட்ரிஷன் ஒரே குறிக்கோள் வச்சுட்டு நீங்க ஸ்பிர்லினா ப்ரொமோட் பண்ணீங்கன்னா பணம் விடுங்க. பணம் எவ்வளவு வேணும்னா வரும், உங்களுக்கு புண்ணியம் வரும், நிறைய புண்ணியம் வரும். இன்னைக்கு
மால் நியூட்ரிஷன் தடுக்கிறதுக்கு விமென் அண்ட் சில்ட்ரன். இந்தியா அரசாங்கோட புள்ளி விவரங்கள், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், 100 பிரெக்னன்ட் லேடியில 91 பிரெக்னன்ட் லேடி அன்ஃபிட் ஃபார் 100% நாட் சேஃப் ஃபார் டெலிவரி, 100% நாட் ஃபிட் ஃபார் டெலிவரி. ஏதாவது ஒரு குறை இருக்கு, ஹிமோகுளோபின்ல இருந்து நியூட்ரிஷன்ல இருந்து, they are not safe for delivery. Only 9% women only fit. Definitely they require nutrition, spirulina. Women delivery death, malnutrition, feeding mothers, நிறைய பால் கொடுக்கிற தாய்மார்களுக்கு இன்னைக்கு ஸ்பிருலினா தேவை. அது கொடுத்தீங்கன்னா குழந்தைகள் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆயிடும், குழந்தைகள growth, குழந்தைகள மால்நியூட்ரிஷன் டெத்தை தடுக்க முடியும். அப்படியாது இன்னைக்கு இந்தியன் ஹெல்த் சினோரியோல இது சம் ஆஃப் த ஆர்டிகல் அனிமியா ஸ்டாண்ட்ஸ் வேர். இன்னைக்கு தமிழ்நாடு, இது தமிழ்நாடுல சீஃப் ஆஃப் டாக்டர் பி மோகனாம்பாள், சீஃப் ஆஃப் கஸ்தூர்பா காந்தி மெடிக்கல் திஸ் ஹாஸ்பிட்டல் இன் கோஷ் ஹாஸ்பிட்டல் இன் திஸ் சென்னை ட்ரிபிள் கேர், அவங்கள சொல்றாங்க நம்ம ஸ்டெரிலைசேஷன் டியூபெக்டமி ஆபரேஷன் பண்றது நம்ம குடும்ப கட்டுப்பாடு பண்ண மாட்டோம், ஹிமோகுளோபின் இல்லை பிலோ 8 7 6 குடும்ப கட்டுப்பாடு நம்ம பண்ண முடியாது. குடும்ப கட்டுப்பாடு சிம்பிள் ஆபரேஷன் பண்றதுக்கு கூட தமிழ்நாடு விமென்ல ரத்தம் இல்லை நிறைய பேருடா. இமேஜின் பண்ணுங்க எவ்வளவு. ஏன்னா நிறைய பேருக்கு 2 குழந்தை, அப்புறம் 3வது குழந்தை வேணான்னு போனவங்களுக்கு நாம ஆபரேஷன் திருப்பி அனுப்பிட்டு இருக்கோம். ரிஸ்க் பிகாஸ் அவங்களோட ஹிமோகுளோபின் இல்லை. எந்த மாதிரி ஒரு இது பாப்புலேஷன் ப்ராப்ளம் 1, ஹிமோகுளோபின் நல்ல லேக் ஆஃப் ஹிமோகுளோபின் ஹெல்த் அண்ட் சில்ட்ரன் பர்த், சில்ட்ரன் ஹெல்த் எவ்வளவு டிட்டீரியேட் ஆயிட்டு இருக்குது. அதே மாதிரி கர்நாடகால இன்னைக்கு all these malnutrition children, even whatever the government scheme, ICDS இருக்கு, அங்கன்வாடிஸ் இருக்கு, இதுல இருக்கிற எல்லாத்துலயே கூட. சோ இது again another serious malnutrition death. இதெல்லாம் உங்களுக்கு டெய்லி நியூஸ் பேப்பர்ல வரும், இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணும். இந்தியன் எக்ஸ்பிரஸ், இந்து, எக்கனாமிக் டைம்ஸ், டெக்கன் கிரானிக்கல், எந்த பேப்பர், டைம்ஸ் ஆஃப் இந்தியா, இதெல்லாம் கலெக்ஷன் ஆஃப் செட் ஆஃப் ஆர்டிகல். சத்தீஸ்கர்ல ஹெல்த் கேர் ஆர்மி இந்த விமென் 60,000 மிதானின் வந்து they call them in சத்தீஸ்கர் லாங்குவேஜ். மிதானின் லேடிஸ்க்கு லேடிஸ் ஃப்ரெண்ட். ஏ லேடி ஒரு லேடி ஃப்ரெண்டா இருந்தா மிதானின் கூப்பிடுறாங்களா. அந்த மாதிரி 60,000 வாலண்டரி ஹெல்த் கேர் விமென். எதுக்கு? பிரிவென்ஷனுக்கு. வில்லேஜ்ல நீங்க நல்ல தண்ணி குடிங்க, காய்ச்சி குடிங்க, கிளீனா தண்ணி குடிங்க, சுத்து கிளீனா தோயுங்க. இதெல்லாம் டீச்சர், குழந்தைகளுக்கு நீங்க நல்ல உணவு கொடுங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு டிஎக்ஷன் தெரியாது. நம்மளோட ப்ராடக்ட் இருக்கு. கிராமத்துல என்ன மாறிமுத்து, கிராமத்துல புரட்சி பண்ணலாம். போனோம் 3 ரூபாய் எவன் சாப்பிட மாட்டா, எல்லாரும் சாப்பிடுவாங்க. அதுக்கு கிடைக்கே இல்லை. அதுக்கு எவ்வளவு பேர், அதான் சொன்ன இல்லையா, 3 ரூபாய்க்கு இன்னைக்கு சோறு சாப்பிடுவோம்னா ஸ்பிருலினா சாப்பிட வைக்கணும். அப்பதான் உங்களுக்கு ஒரு பெரிய மூவ்மெண்ட். ஹெல்த் கேர் ஆர்மின் பண்ணிருக்காங்க. இது சம் ஆஃப் திஸ் ஸ்டூடெண்ட்ஸ் should begin a day through good. Some problem is there. Diabetes becoming single biggest cause of mortality, WHO official India da. So young Indian hearts are in danger. Health is coming. See, shocking news is that malnutrition 25 குழந்தைகள் சத்திட்டாங்க எம்பில. highest malnutrition death in India is Madhya Pradesh, number 1. ஒரே மாசத்துல 25 குழந்தை, 50 நாள்ல ஒரு மாசம் கூட கூட இல்ல 25 குழந்தைகள் சத்திட்டாங்க ரீசென்ட்லி. Senior medical officer Allahabad says 52% children are suffering malnutrition in UP. At the highest malnutrition, Bihar. And even South also 40 to 50% children.
சி நிறைய பேரு குழந்தைகளை சாவு இதுல நினைக்கிறாங்க. நோ, டோட்டல் டெத் ஆஃப் சில்ட்ரன் மலேரியா எவ்வளவு? 5% தான். டயேரியா 19, மீசல் 7%, குழந்தைகளுக்கு ரிலேட்டட் டிசீஸ்ல 18%, malnutrition death 50%. 50% children death because of malnutrition. National Family Health Survey conducted in Kerala revealed that 22% children birth weighed below normal because of malnutrition. 54% of the children below the age of 4 are malnourished. Food and agriculture are considered this above 60% in Karnataka. Imagine pannunga. And அதே மாதிரி CFTRI, DFRL இது ரெண்டு பிரீமியர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஆன் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் சொல்றாங்க, மால் நியூட்ரிஷன் தடுக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி மைக்ரோ நியூட்ரியன்ஸ், அது இந்த மாதிரி ப்ராடக்ட் கொடுக்கணும். தடுக்கலைன்னா நிறைய ஹெல்த் ப்ராப்ளம், நிறைய வியாதியா நம்ம ஃபியூச்சர்ல குழந்தைகளும் பார்க்க போறோம். சயின்டிஸ்ட் டாக்டர் MS சுவாமிநாதன் சேஸ் அவர் ஃபுட் செக்யூரிட்டி தான் இந்தியாவுக்கு வேணும்னு சொல்லிட்டு இருந்தார். அக்ரிகல்ச்சர் சயின்டிஸ்ட் ஃப்ரம் தமிழ்நாடு MS சுவாமிநாதன், நீங்க பேரு கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேருக்கு பர்சனலி தெரியும். அவர் சொல்றாரு இந்தியாக்கு இன்னைக்கு ஃபுட் செக்யூரிட்டி, நம்ம கோடான்ல அரிசி மாவும் இது கோதுமை எல்லாம் கெட்டு போயிட்டு இருக்கு. எவ்வளவு 60 மில்லியன் டன்ஸ், 50 மில்லியன் அவ்வளவு ஸ்டாக் இருக்கு. ஆனா எங்களுக்கு இன்னைக்கு நியூட்ரிஷன் செக்யூரிட்டி இல்லை. வாட் இந்தியா ரிக்வயர்ஸ் இஸ் சைலண்ட் எமர்ஜென்சின்னு சொல்றாரு. மால் நியூட்ரிஷன் இஸ் எ சைலண்ட் எமர்ஜென்சி அண்ட் நீட் ஃபார் nutrition security. Dr. S. Rajagopalan, Secretary Center for Research of Sustainable Agriculture and Rural Development சொல்றாரு, micro deficiency is a chronic problem, major cause for various diseases in India. இது எந்த ஏஜ் குரூப்ல எவ்வளவு children are having malnutrition and சுவாமிநாதன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் இன் சென்னை கண்டக்ட் பண்ணிருக்கிற ரிப்போர்ட். WHO தான் சொன்னேன் 40,000 குழந்தைகள். இது நீங்க இம்சாம், நீங்க அனிமியா, மால் நியூட்ரிஷன் இந்த வேர்ல்டு கூகுள்ல போனீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்குது. எவ்வளவு குழந்தைகள் சாகுறா, என்ன மாதிரி பர்சன்ட். இன்னைக்கு இந்தியால ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு முன்னால கிட்டத்தட்ட நம்ம சொல்றோம் எவ்ரி செகண்டுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது இந்தியால இருந்து. எவ்ரி 3.4 நிமிஷம், ஆல்மோஸ்ட் 3 minutes 20 எவ்ரி மினிட்டுக்கு நீங்க 3.23 இன்ஃபென்ட் டை பர் மினிட். ஒரு மினிட்டுக்கு 3.23 குழந்தைகள் இறந்துட்டு இருக்காங்க இந்தியால. அவ்வளவு ஏன்? மால்நியூட்ரிஷனால. சோ அப்படியாவது இன்னைக்கு குளோபல் நம்ம ஹெல்த் சினோரியில இன்னைக்கு உலகத்துல 23% டோட்டல் டெத், உலக டெத்ல 23% டெத் ஆஃப் குழந்தைகள் இந்தியால. 20% மெட்டர்னல் டெத் உலகத்துல, 100% டெத்ல 20% இந்தியால. அதே மாதிரி 30% டிபி கேசஸ் இந்தியால. மால் நியூட்ரிஷன் எகேன் அனிமியா. டிபி வருது, டிபி வளருது. டிபி வந்தவங்களோட அவனை நியூட்ரிஷனே இல்லை, சீக்கிர தாக்குது. 68% லெப்ரி கேஸ் இந்தியா. 14% எங்க ஹெல்த் சீனரி எப்படி இருக்கு? இதுக்கெல்லாம் மருந்து இருக்கா? இதுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் இருக்கா? இதுக்கெல்லாரும் டாக்டர்களும் நிறைய போட முடியுமா? நோ. ஓன்லி சொல்யூஷன் இஸ் பிரிவென்ஷன், பிரிவென்ஷன், பிரிவென்ஷன். தடுக்கணும், தடுக்க முடியும். இப்ப நம்ம இருந்த பாப்புலேஷன் தடுக்க முடியலன்னு கூட ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு நிறைய வியாதிகளை தடுக்க முடியும். குழந்தைகள் லெவல்ல நம்ம ஹெல்த்தா இம்ப்ரூவ் பண்ணா. அதே மாதிரி 4,21,000 டெத்து, 20 லட்சம் டெத்துல டிவி அது இந்தியால நடக்குது. எதனால? டிபினால. மலேரியால 30 லட்சம் கேசஸ் ஆனுவலி இந்தியால. இன்ஃபேன்ட் மார்டாலிட்டியில ரேட்டு 1000 குழந்தை லைவ் பர்த்துக்கு ஸ்டில் இட் இஸ் as high as 70. இட் இஸ் இதரது கணக்கு என்னன்னா 2009ல நம்ம இப்போ நீங்க எடுத்தீங்கன்னா வேர்ல்ட் பேங்க் ரிப்போர்ட் ஷோஸ் தட் மெடிக்கல் ஃபெசிலிட்டி அவைலபிள் இன் இந்தியா இஸ் நட்டோரியஸ்லி புவர் ன்னு சொல்றா WHO. ஏன்னா உலக பாப்புலேஷன் டாக்டர் ரேஷியோ எடுத்தீங்கன்னா 1000 பாப்புலேஷனுக்கு
ஒன்றே டாக்டர் உலக எவரேஜ், வேர்ல்டு எவரேஜ். இந்தியால 1000 பாப்புலேஷனுக்கு 0.6 ஹாஸ்பிட்டல் பெட். இது ஏன் நான் சொல்றேன்னா, நம்ம ஏன் பிரிவென்ஷன் தான் ஒரே ஒரு மந்திரம். பிரிவென்ஷன் மந்திரத்தோட நம்ம ஏன் போறோம்னா, நமக்கு இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் பெட் பத்தாது, நர்சஸ் பத்தாது, டாக்டர்ஸ் பத்தாது, மெடிக்கல் ஸ்டோர்ஸ் பத்தாது, பார்மசூட்டிக்கல் கம்பெனி பத்தாது. அது நம்ம உற்பத்தி பண்ண முடியாது இனிமேல். அது நம்பர் இன்க்ரீஸ், அதோட வியாதி நம்பர் இன்க்ரீஸ் பண்ற கம்மி பண்றது ஈஸி, மச் பெட்டர், பர்மனன்ட் சொல்யூஷன். இப்ப பாருங்க, ரஷ்யால ஹாஸ்பிட்டல் பெட் 1000 பாப்புலேஷனுக்கு வேர்ல்ட் எவரேஜ் 3.98, அது டாக்டர் ரேஷியோ 1. இது பெட் எவரேஜ். ரஷ்யால 9.7, பிரேசில் 2.6, சைனா 2.5, நம்மளோட ஜாஸ்தி இருக்கிற பாவம். இந்தியால எவ்வளவு? 0.90, 0.9. See, that is why what is our health scenario? நிறைய பேருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட போறதுக்கு வசதி இல்லாத இருக்கு. ஒன்னா வருமானம் இல்லை, ஒன்னா அந்த ஊர்ல எவ்வளவு கிராமத்துல ஆஸ்பத்திரி ஃபெசிலிட்டி இல்ல, பிரைமரி ஹெல்த் சென்டர் இல்லாத எவ்வளவு கிராமத்துக்குள்ள இருக்காங்க. அந்த புள்ளி விவரங்களை கொஞ்சம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். per capita patient admission for India is 1.7 compared to 9 and world 5.5 in low income countries. UN's Human Development Report 2007 brings forth the country's abysmal record in health education, where India is placed par with Ethiopia, Burundi and Chad. இதெல்லாம் poorest of poor countries. Total annual per capita and state and central government spending in public health services $2 to $3. அவ்வளவுதான். எவ்வளவு? 120 ரூபாய் ஒரு மனிதனுக்கு இந்தியாவிலிருந்து அரசாங்கத்திலிருந்து பப்ளிக் ஹெல்த்துக்கு செலவாயிட்டு இருக்கிறது ஒரு வருஷத்துக்கு. இது 0.9% of the GDP. அப்படியாது இன்னைக்கு இதுல ஜாஸ்தி பணம் எல்லாம் எதுக்கு போகுது? சேலரிக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு, டாக்டர்ஸுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு, ட்ரக் அண்ட் பேஷண்ட்டுக்கு ரொம்ப குறைவாதான் போயிட்டு இருக்கு. அதே நீங்க தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா வித் யூபி, எம்பி கம்பேர் பண்ணினா 156 ரூபாய் ஒரு ஆளுக்கு ஹெல்த் எக்ஸ்பெண்டிச்சர் நடந்துட்டு இருக்கு ஒரு வருஷத்துக்கு. பர் கேபிட்டா ஹெல்த் எக்ஸ்பெண்டிச்சர் சொல்றோம். அதே சவுத்துல தமிழ்நாடு அண்ட் கேரளா 448, 354 பர் கேபிட்டா ஹெல்த். இது பெட்டர் பொசிஷன்ல இருக்கு. நார்த்ல இன்னும், ஆனா இது வெரி ஸ்மால் அமௌண்ட். இன்னைக்கு அமெரிக்கால பர் கேபிட்டா ஹெல்த் என்ன பண்ண $10,000 ஆனாலும் கம்மி சொல்றா. அந்த அளவுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ், ஹெல்த் எக்ஸ்பெண்டிச்சர், பப்ளிக் ஹெல்த்துக்கு அவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கு. அப்படியே அது எங்களது இன்னைக்கு 300 ரூபாய் 400 ரூபாய் ஒரு ஹெல்த் எக்ஸ்பெண்டிச்சர். ஏன்னா இது நம்ம இவ்வளவு பாப்புலேஷன் கவர்மெண்ட் இதே டபுள் பண்ணோம்னா எவ்வளோ லட்ச கோடி பப்ளிக் பட்ஜெட் வேணும். எங்க இந்த டாக்ஸ்? வேர் இஸ் த மணி? வேர் இஸ் த ரெவென்யூ? ஒரே ஒரு வழி என்ன? தடுக்கிறது. வியாதியா தடுக்க முடியும், தடுக்கணும். இது சம் ஆஃப் த புள்ளி விவரங்கள் அதுக்காக கொடுத்திருக்கேன். இது ஈவன் ஐ ஆம் கிவிங் யூ த அங்கன்வாடிஸ் அண்ட் திஸ் ஆர் ஆல் சம் ஆஃப் தெம் டு அனிமியா மால்நியூட்ரிஷன் தடுக்கிறதுக்கு கவர்மெண்ட் வேரியஸ் கிளைம் பிளான் அலோகேஷன். நான் 11,000 கோடி 10th பிளான் கொடுத்தது. கரண்ட் பிளான் 44,400 கோடி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கு அங்கன்வாடிஸ் அண்ட் ஐசிடிஎஸ். பட் இது ஒரு ஸ்டில் நம்ம டோட்டல் மால்நியூட்ரிஷன் அனிமியா கம்பேர் பண்ணா நம்ம தொட்டு கூட பாக்குறதுக்கு பத்தாது. அப்படின்னா என்ன ஆப்ஷன்? அங்கெல்லாம் spirulina is the option. We can go in a mass way. Hence, above all facts and figures give us clear vision, opportunity, the possibility of for building mass consumption base for DXN products, focusing on prevention, anemia, malnutrition, immunity and health care. So, business of the 21st century is DXN. That is what network marketing. That is what Robert Kiyosaki says. And if anybody wants to achieve financial freedom, the only way for the people who are really wise and financial genius, he says, where he says, even in the midst of worst economic crisis since Great Depression, there is a proven way to create genuine wealth. It is through business model, I believe, is perfect. That is network marketing. So, direct selling, before I end,
whole your business must be based on cause. காரணம். இப்ப நிறைய பேர் ஏன் டிஎக்ஷன்ல பெரிய லெவல்ல பண்ணல? ஏன் பண்ணல? காரணம் அவனுக்கு தெரியாது, காரணம் புரியல. எந்த காரணத்துக்காக நீங்க டிஎக்ஷன் வந்தீங்க? எந்த காரணத்துக்கு வந்தீங்க? பணத்துக்காக வந்தீங்களோ, ஹெல்த்துக்காக வந்தீங்களோ, ஃப்ரீடமுக்காக வந்தீங்களோ? அது உங்களுக்கு விட்டுது. சொசைட்டி ஹெல்ப் பண்ணோம், அனிமியா மால் நியூட்ரிஷன் தடுக்கணும் வந்தீங்களோ? டுடே there can be any number of causes. DXN great cause, health is a cause, immunity is a cause, prevention is a cause, malnutrition is a cause, changing lives is a cause, self-employment is a cause, banishing poverty is a cause, financial freedom is a cause, security is a cause. எந்த காரணத்துக்கு நீங்க ப்ரோமோட் பண்றீங்க உங்களுக்கு விட்டது. Helping others is a cause. Today lot of us have peace of mind helping others. It is a cause. It is a great cause. உங்களுக்கு வேணாம் பணம், எனக்கு வேணாம், யாருக்கு சொசைட்டில வேணும், ஏன் அவங்களுக்கு நீங்க இப்ப நம்ம ஐடியா என்னன்னா, எனக்கு வேணாம்னா மீதி பேருக்கு எவனும் முன்னேறக்கூடாது. எனக்கு வேணால அவனுக்கு எது முன்னேறணும்? அதான் என்னட இருக்குன்னா, என்னட இருக்கு என்ன லெவலுக்கு எவனும் வரக்கூடாது. நான் 4 லட்சம் 3 லட்சம் சம்பாதி, சிராஜ் எப்படி 3 லட்சத்துக்கு வர முடியும்? ஆட்டோ டிரைவர் அவர் வரக்கூடாது, அவனை வர விடக்கூடாது, அவனை தூக்கணும் இல்ல, அவனை வரவே கூடாது. இந்த ஒரு மென்டாலிட்டில தான் நம்ம ஒர்க் பண்ண. இன்னைக்கு நான் முன்னேறி இருக்கேன், அவனும் என்ன மேல முன்னேறினம் வந்து ஒர்க் பண்றதுக்கு டிஎக்ஷன்ல வாய்ப்பு இருக்கு. அதுதான் காஸ். Changing lives. Changing lives cause. Today, our objective to, conduct this, such a massive Tamil Nadu camp, that is the cause. We have the happiness in seeing your growth. That is the cause. Promoting DXN is the cause to change lives. Health-wise, wealth-wise, finance-wise, freedom-wise, security-wise. Why should you not do? Who prevents you? உங்களுக்கு வேணும்னா சொசைட்டிக்கு வேணும், உங்களுக்கு வேணும்னா இல்லாதவனுக்கு வேணும். அதுக்கு நம்ம ஒண்ணுமே நான் ஒன்னும் எக்ஸ்ட்ரா பண்ணிட்டு இல்லை. கொஞ்சம் என்ன எனர்ஜி, நாலேஜ், கொஞ்சம் பணம் செலவழிச்சிட்டு இருக்கேன் நல்ல காரணத்துக்கு. அதுல எனக்கு ஹாப்பினஸ் இருந்துச்சுன்னா ஏன் பண்ணக்கூடாது? Hence, your cause must be clear. Make your cause clear. இன்னைக்கு network marketing going as a not multi-level, not network marketing. It is going as a cause marketing. Cause marketing. Cause marketing, not down. Cause marketing. காரணம். மார்க்கெட் பண்றதுக்கு என்ன காரணம்? ஒன்னு மால்நியூட்ரிஷன் காரணம். மால்நியூட்ரிஷன் தடுக்கிற மாதிரி ஆச்சு, பிசினஸ் நடந்த மாதிரி ஆச்சு. ரெண்டும் நடக்கும். ஒரு கல்ல 2 மாங்காயில ஒரு கல்ல 100 மாங்காய் அடிக்கிறோம். வச்சுட்ட 100 மாங்காய். அதுதான் காஸ் அஃபிலியேஷன் டு ஹைபிரிட். இன்னைக்கு அமெரிக்கால 18 to 24 years youngsters, they want to support cause marketing. Public want to support cause marketing. நல்ல காரணத்துக்கு யாது சொசைட்டில எந்த பிராண்ட், ப்ராடக்ட், என்விரான்மெண்ட், ஹெல்த், ஆர்கானிக், ப்ரொடெக்டிங் இக்காலஜி, வாட்டர், இந்த மாதிரி எந்த ப்ராடக்ட் வந்தாலும் இன்னைக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா. டிஎக்ஸ்என் எல்லாதும் ஆர்கானிக். டிஎக்ஸ்என் ஃபார்ம் போயிட்டு பாருங்க, ஆர்கானிக். ஸ்பிருலினா ஆர்கானிக், கெனடமா ஆர்கானிக். நம்ம இந்த மாதிரி ப்ராடக்டா ப்ரொமோட் பண்ணால ஹெல்த் ப்ரொமோஷனுக்கு அப்படி அது இட் இஸ் a great cause. 52 Americans feel companies should maintain their financial support to social and environmental causes. Our objective, social and environment. 85% Americans say more positive image product of the company when it supports to cause. The leadership company today approach the support of social and environment cause. Many companies promote human values. Most of the leading network marketing leaders should uphold the great causes of human bondage and help and support, care, love, service. Sympathy, lip sympathy வேணா. நீங்க கீழே இறங்கி
எந்த நாள் வரைக்கும் சர்வீஸ் பண்ணலையோ யூ ஆர் அன்ஃபிட் டு பி a great leader. I am sorry. நிறைய பேர் இறங்கிட்டு சர்வீஸே பண்ண மாட்டாங்க. நீங்க இறங்கணும் கிரவுண்ட் லெவல்ல சொசைட்டில இறங்கி சர்வீஸ் பண்ணதுக்கு எப்ப ஸ்டார்ட் பண்ணீங்களோ then only you will become a great leader. People will believe you. Public will believe you. Society will believe you. Your business will multiply. Growth இல்ல meteoric goes. ஏமா தடுக்க முடியாது. அப்படியே அது நீங்க இறங்கி சர்வீஸ் பண்ணு. It is a great human service. அப்படியே அது நீங்க அந்த எப்ப சர்வீஸ் பண்றீங்களோ உங்க growth அதுதான் care for human being. நீங்க சொன்னீங்கன்னா I don't care for you, nobody will care for you. You have to care for somebody. Nama, if you care for somebody, somebody will care for you. Not everybody will care for you. Somebody. அந்த மாதிரி ஆளுகள் வருவாங்க. அப்படியே அது நீங்க care for human health, people, serve them, bind people emotional and missionary spirit. நான் சொன்னேன்ல, I have become a missionary. Health missionary. Health is a mission. Changing lives is a mission. Helping people is a mission. So, you must have that missionary spirit. Passionate people gravitate direct selling. The industry is filled with the people who want to make the world better place. He says for that, our entire business is about helping others. People become successful in this industry when they help other people to reach their goals. According to Ryan Blair, it raises the profile of our individual distributor within the community, increases social capital. Similarly, Julie Jenkins says, the more project is not about helping our business, but about giving back. When you are blessed, you are obligated to become a blessing. Therefore, network marketing entrepreneurs, our motto is to support the people. The bottom line is ultimately that people want to belong to something bigger than themselves. If anybody in network marketing thinks it is only a sales business, he becomes a miserable failure and a stupid street salesman. No doubt, everyone is selling something. We are not here to put down the sales business, but if your sales stand for a cause, TX என்ன ஒரு விற்பனை ஒரு காரணத்தோட பண்ணிட்டு இருக்கும். புரிஞ்சுச்சா? உங்க ஒரு சேல்ஸ் வித் ஏ காஸ், malnutrition, anemia, health, prevention, immunity. Hence அதான் சொல்றாரு, உங்க ஒரு விற்பனையும் ஒரு காரணத்தோட ஒரு காஸோட அது லிங்க் ஆயிருக்குன்னு சொன்னா, நாட் ஜஸ்ட் சும்மா போயிட்டு வித்துட்டு கடையில வித்துறது ரோட்ல விற்கிறதுக்கு நமக்கு வித்தியாசம் இல்லை. நம்ம பண்ற ஒரு விற்பனையும் ஒரு காரணத்தோட வித்துட்டு இருக்கோம். அதுதான் சொல்றாரு,